யாராலும் என்ன செய்ய முடியாது? ಸಮಾಧಾನಪಡಿಸ முடியாது. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾರು ಅವರನ್ನು ಸಮಾಧಾನಪಡಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. துயரம் என்பது, அந்த துயரம் என்பது ಸಮಸ್ಯೆ ಅನ್ನೋದು, ದುಃಖ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು, ದುಃಖ ಅಂತ ಹೇಳುವಂಥದ್ದು, ಅದು ಯಾರಲ್ಲಿ ಏನು செய்ய முடியாது? ಯಾರಿಂದ ಏನು ಸಮಾಧಾನಪಡಿಸ முடியாத ஒரு காரியம். ಸಮಾಧಾನಪಡಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனாலும் ಆದ್ರೂ சமாதானப்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், ಸಮಾಧಾನ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಅದು ದೇವರಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತ್ರ. ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. என்னுடைய துக்கத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ನನ್ನ ದುಃಖವನ್ನು ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಕ್ಕಾಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿರಬಹುದು. எனக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை யாராலும் தீர்க்க முடியாது. ನನಗಿರುವಂತ ಈ ನೋವನ್ನು ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ என்ற நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ರು ಸರಿ. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ಆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உங்களை விடுவிக்கும் போது, ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸುವಾಗ, நீங்கள் அவரை பார்க்கும்போது, ನೀವು ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ, அவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். அவர் ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. உங்களுடைய துக்கத்தில் இருந்து மாற்ற அவர் வல்லவர். ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ அந்த காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நாம் தியானிக்க ಆ போறோம். ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಜ್ಞಾನಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. வேதத்துல நாம் பார்க்கும்போது, ವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕರು இந்த துக்கத்தினால, ಈ ದುಃಖದಿಂದ அவமானப்பட்டு நிந்தனைப்பட்டு ನಿಂದೆ ಹೊಂದಿ, ஆனா ಜನங்களுடைய எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, ಜನರಿಂದ ಎಲ್ಲ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು, ஆனா கடைசில அவங்க போகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால், ಅವ್ರು ಹೋಗೋದಕ್ಕೆ ಒಂದು ಜಾಗವಿದೆ ಅಂತ ಕಡೆದಾಗಿ ஆண்டவருடைய சமூகம், ದೇವರ ಸಮೂಹ, ஆண்டவருடைய சமூகம், ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ. ஒருவேளை அதே போல நீங்க வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹಾಗೆ ಬಂದಿರಬಹುದು. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, வேற எதுவுமே எனக்கு ஆதாரம் இல்ல, ಬೇರೆ ಏನು ನನಗೆ ಆಧಾರವಿಲ್ಲ, யாரும் என்னை பார்ப்பதற்கு இல்ல, ಯಾರನ್ನ ನೋಡೋದಕ್ಕಿಲ್ಲ, ஆண்டவர் மட்டுமே எனக்கு என்று ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ದೇವರು ಮಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಬಂದಿರಬಹುದು. நீங்கள் ஒருவேளை அந்த மனநிலையில வந்திருந்தால், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದರೆ, உங்களுடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர், ಆ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು நிச்சயமாக உங்களுடைய மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ಮನ ಚಿಂತೆಯಂತೆ ಅವರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ ದೇವರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த அல்லேலூயா நான் சொல்லி வரக்கூடாது உங்களுக்கு. அல்லேலூயா கேளி படுக்கோபார்ದು. வார்த்தை உங்களுக்குள்ளாக இடைப்படும் போது நீங்களாகவே அதை என்ன செய்யணும்? சொல்லணும். ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಾಗಲೇ ನೀವಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. ಅದதான் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம். ಅದೇ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சோ ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, அந்த மனநிலையில வந்திருக்கலாம், ಆ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியம், ಅದೇ ಕರ್ತ ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು, உங்களுக்கு நான் சமாதானத்தை தரப்போகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡ್ತೀನಿ, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவேன் என்று, ದುಃಖವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತೀನಿ, உங்களுடைய துயரத்தை மாற்றுவேன் என்று. ನೀವು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತೀನಿ. நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದರೂ ಸರಿ, ஜெபத்தோடு கூட நீங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது, ஜெபத்தோடு வார்த்தைகளை கேட்கும்போது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗ, அந்த வார்த்தைகள் உங்களை விடுவிக்க, அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது தேவஜனமே. ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಇದೆ ದೇವಜನರೇ. ஏசாயா எழுதின நிருபம், ಏಸಾಯನ ಬರೆದಂತ ಅಧ್ಯಾಯ 35வது அதிகாரம் 35ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது ವಚனம், 10ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னடத்துல படிங்கம்மா. ಯೆಹೋವನು ವಿಮೋಚಿಸಿದವರು ಶಾಶ್ವತ ಸಂತೋಷವೆಂಬ ಕಿರೀಟವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯೊಡನೆ ಚಿಯೋನಿಗೆ ಸೇರುವರು, ಹರ್ಷಾನಂದಗಳನ್ನು ಅನುಭವಿಸರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் விடுவித்தால், ದೇವರು ಬಿಡಿಸ್ರೆ. ವಚನದಲ್ಲಿ ನಾವು பார்க்கும்போது, ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, ಕುಮಾರನ್ ವಿಡುವಿತ್ತಾல், ಕುಮಾರನು ಬಿಡಿಸ್ತನು, நீங்கள் மெய்யாகவே
விடுதலை ஆவீர்கள் என்று. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೀರೆಂಬುದಾಗಿ. சோ இங்க நாம் பார்க்கும்போது ಇಲ್ಲ ನೋಡುವಾಗ தேவன் விடுவிக்கும் போது ದೇವರು ಬಿಡಿಸುವಾಗ நம்முடைய சஞ்சலங்கள் மாறும், ನಮ್ಮ ಸಂಚಲನ ಬದಲಾಗುತ್ತೆ, நம்முடைய தவிப்பு மாறும். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳ ಬದಲಾಗುತ್ತೆ. அப்ப நம்ம கேட்கக்கூடிய இடம் எதா இருக்கணும்னு சொன்னால் ನಾವು ಕೇಳುವಂತ ಜಾವ ಯಾವುದಾಗಿರಬೇಕಂದ್ರೆ நம்முடைய தவிப்பை மாற்றக்கூடிய அந்த இடத்துல நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தவிப்பை மாற்றக்கூடிய அவரிடத்துல கேட்க வேண்டும். நம்முடைய சஞ்சலத்தை மாற்றக்கூடிய அவரிடத்துல கேட்க வேண்டும். ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಕೇಳಬೇಕು. அப்போதுதான் நமக்கு விடுதலை. ಆವಾಗಲೇ ನಮಗೆ ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. சோ அப்போ நாம கேட்பது எப்படி கேட்க வேண்டும், ಕೇಳೋದು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಬೇಕು, எப்படி அவருடைய சமூகத்துல கேட்க வேண்டும், ಹೇಗೆ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. ஒரு பிள்ளை ಒಂದು ಮಗು தாய் இடத்துலயோ ತಾಯಿ ಹತ್ರ அல்லது தகப்பன் இடத்துலயோ ತಂದೆ ಹತ್ರವೋ தன்னுடைய தேவைக்காக ಅವರ ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ எப்படி கேட்கிறதோ ಹೇಗೆ ಕೇಳ್ತಾರೋ அப்படி கேட்க வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಬೇಕು. எப்படி கேட்கும் ஒரு பிள்ளை, ಹೇಗೆ ಕೇಳ್ತಾರೆ ಮಗು சொல்லுங்களே. ஒண்ணு அடம் பிடிக்கும், ಒಂದು ரெண்டாவது ಹಠ ಹಿಡಿದು கெஞ்சுது, எடுத்து, அதுக்கு அடுத்தது அழுந்து, ಅಳತೆ, அன்போடு சில பிள்ளைகளை கேட்கும். ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೆ. அன்போடு எந்த பிள்ளையும் கேட்காதுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல முடியும். ಪ್ರೀತಿಯಿಂದ ಯಾವ ಮಗು ಕೇಳದೆ ನಂಗೆ ಗೊತ್ತಿರೋ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ಹೇಳಬಹುದು. ஆனா அந்த அன்பை பெற்றோர்கள் காட்டுவாங்க. ಆದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿಯನ್ನ ಹೆತ್ತವರು ತೋರಿಸ್ತಾರೆ. அடம் பிடிச்சுதான் சிலது கேட்கும், ಹಠ ಹಿಡದೆ ಕೆಲವೊಂದು ಕೇಳುತ್ತೆ. அதுக்கு தெரியும் நான் அடம் பிடிச்சா மட்டும்தான் எனக்கு ಅದಕ್ಕೆ கிடைக்கும். ಗೊತ್ತು ನಾನು ಹಠ ಹಿಡಿದ್ರೆ ನನಗೆ ಸಿಗತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. சில குழந்தைங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ಕೆಲವು ಮಕ್ಕಳು ನೋಡಿದ್ರೆ அது வீதி ಅಂಟು தெரியாது, ಅದು ಬೀದಿ ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. இல்லன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாலே ಇಲ್ಲ ಅಂದೆಂಬುದಾಗ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೇನವೇ அது உடனே அங்கேயே என்ன செய்யும், ಕೂಡ ಅಲ್ಲೇ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, அங்க என்ன இருக்குன்ட்டு கூட அதுக்கு தெரியாது. ಅಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ಕೂಡ ನೋಡೋದಿಲ್ಲ. சோ ஆண்டவருடைய சமூகத்திலயும் ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೂಡ அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೋರಾಡಿ ஜெபித்து ಪ್ರಾರ್ಥಿಸಿ பெற்றுக்கொள்வர்களும் சிலர் இருக்காங்க. ಒಂದುಗಳು ಕೆಲವರಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಕೆಲವರು தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்தே காரியத்தை சாதிப்பவர்கள் இருப்பாங்க. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನ ಬಿಟ್ಟು ಸಾಧಿಸೋರಿದ್ದಾರೆ. பெற்றோர்கள் இடத்துல ஒண்ணுமில்ல, கேட்டு நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னாலே ಎತ್ತವರ ಹತ್ರ ಏನು ಇಲ್ಲ, ಕೇಳಿ ನಾಳೆ ತಕ್ಕೊಳ್ತೆ ಎಂಬುದು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ உடனே கண்களில் என்ன தார தாரையாக வரும். அப்படியே ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் யமுனா, ಹಂಗೆ ದಾರಿ ದಾರಿಯಾಗಿ ಕಾವೇರಿ ನದಿಯಾಗಿ ಕೃಷ್ಣ ನದಿಯಾಗಿ ಸೂರ್ಯ. அந்த கண்ணீர் பார்த்த உடனே ಆ ಕಣ್ಣೀರ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ அந்த பெற்றோர்கள் இடத்துல இல்லாட்டியும் ಆ ಎತ್ತೋ ಹತ್ರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ என் பிள்ளை அழுந்துருச்சு, ನನ್ನ ಮಗು ಅಳುತ್ತು, அதுக்கு எப்படியாவது நான் வாங்கி தரணும், ಹೇಗಾದ್ರೂ எப்படியாவது நான் கொடுக்கணும். ಹೇಗಾದ್ರೂ ಕೊಡಬೇಕು. ஒரு மனுஷனுக்கே இந்த மனப்பான்மை இருந்தால், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಮನಸಂಚಲ ಇರಬೇಕಾದ್ರೆ, உங்களை உருவாக்கின, உங்களை பேர் சொல்லி அழைத்த, உங்களை உண்டாக்கின தேவனுடைய சமூகத்துல நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீர் ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದತನು, ನಿಮ್ಮ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದತನಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಮನಸಂಚಲನೆ, அந்த கண்ணீரை காண்கிறவர், ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವವರು உங்களுடைய தேவைகளை செய்யாமல் இருப்பாரா? ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ನೆರವೇರಿಸ್ತಾ ಇರ್ತಾರಾ? உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಾಣುವವರು ನಿನ್ನ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸ್ತಾ ஆனா ಇರ್ತಾರೆ. தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ முழு மனதோடு கூட, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ, முழு ஆத்மாவோடு கூட, ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ, முழு பலத்தோடு கூட, ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ நீங்கள் தேவ சமூகத்துல கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ನೀವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೇಳುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು தேவன் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ದೇವರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿರುವ ದೇವ ಜನರೇ. ஆனா கேட்பது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். ಆದರೆ ಕೇಳುವಂತದ್ದು ದೇವರಿಗೆ ಒಳಿಕೆಯಾಗಿರಬೇಕು, அது ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருக்க வேண்டும், ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರಬೇಕು. அப்படி நீங்கள் கேட்கும்போது ಆಗ ನೀವು ಕೇಳುವಾಗ நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தர அவர் வல்லவர். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಅದರ ಶಕ್ತನು. ಎಂತ ಮಾற்றಮೂ கிடையாது. ದೇವಜನமே, ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. 1 ಸಾಮುವೇಲ್ 1ನೇ ಸಾಮುವೇಲು 1வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் படிப்போம். 10-11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ಕೊಳ್ಳೋಣ ನಾವು. அவள் போய் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம் அடியாளுடைய சிறுமை பார்த்து கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரிகின் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினா. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. இங்க நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ಅಣ್ಣಾಳಿಯ ಜಪಂ எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ನಾವಿಲ್ಲಿ ಅಣ್ಣನ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಪರುತನೆಯೋಡು ಕೂಡ ಜಪಂ பண்றாங்க. ವಿಜ್ಞಾಪನೆಯೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. ಪರುತನೆಯೋಡು ಕೂಡ ಜಪಂ பண்றாங்க. ವಿಜ್ಞಾಪನೆಯೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ದಾಳೆ. என்ன ಪರುತನೆ? ಏನ ವಿಜ್ಞಾಪನೆ? நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಕೊಟ್ರೆ ಅದು உங்களுக்கே நான் கொடுத்துறேன். ನಿಮಗೆ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಕೊಟ್ರೆ நான் உங்களுக்கே கொடுத்துறேன். ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ. நம்ம எவ்வளவு பேர் இப்படி ಪರ್ತನೆ பண்ணி அதை அப்படியே செய்து இருக்கோம். ಎಷ್ಟು ಜನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಆಜ್ಞಾಪಿಸಿ ನೀವು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ಹಾಗೆ? ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கொடுத்தா, ದೇವರೇ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಕೊಟ್ರೆ, முதல் மாச சம்பளம், ಮೊದಲನೇ ತಿಂಗಳ ಸಂಬಳ என்ன செய்யற? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? உங்களுடைய சொல்லுங்களேன், ಹೇಳಿ. திருப்பணிக்காக நாங்க தரோம்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೇ ಹೇಳ್ತೀರಾ? ஆனா அதுல எத்தனை பேர் நிலையா இருக்கீங்க? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ಅದಕ್ಕೆ ನಿಲೆಯಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் அதுக்கு சரியாக நடந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ஆனா இவர்களோ ಆದ್ರೆ ಇವರು அப்படி இல்லாதபடிக்கு ಹಾಗೆ ಇಲ್ಲ, சொன்னபடி ಹೇಳದಂತೆ அப்படியே செய்தார். ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் ದೇವರು நம் தேவ சமூகத்துக்கு போகும்போது ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ நம்ம ಹೋಗುವಾಗ எந்த எண்ணத்துல போறோம்ட்டு அவருக்கு நல்லா தெரியும். ಯಾವ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದು ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ஏன்னா அவர் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து இருக்கிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ಹೃದಯವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡುವ ದೇವರು. ஆனால் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும்போது ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅನ್ನಾಲ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ ஆண்டவருக்கு தெரியும், ದೇವರು ಗೊತ್ತು நிச்சயமாக இவர்கள் சொன்னபடி செய்வார் என்று. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಇವರು ಹೇಳುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதன் நிமித்தமாக தான் ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ தேவனுடைய சமூகத்துல ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ அவர்கள் கேட்டதை அப்படியே ஆண்டவர் செய்தார். ಅವರು ಕೇಳಿದನಾಗಲೇ ದೇವರು ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. அப்படியே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். ಹಾಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನ ಕೊಟ್ಟರು. அன்னாள் சொன்னபடியாகவே ಅನ್ನಾಲ ಹೇಳದಂತೆ அந்த குழந்தையை அப்படியே கொண்டு போய் எங்க கொடுக்கறாங்க? ಆ ಮಗುವನ್ನ தேவ சமூகத்துல கொடுக்கறாங்க. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟರು. அவர்தான் ಅವರೇ இஸ்ரேல் ஜனங்கள் மீது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ದೀರ್ಘದರ್ಶಿಯಾಗ ಆಂಡವರು ಅವರೇ ಉಯರ್ತಿದ್ದಾರೆ. ಅವರೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ರಾಜರಾಗಿ ನೇಮಿಸಿ ಒಂದು ದೊಡ್ಡ ದೀರ್ಘದರ್ಶಿಯಾಗಿ ದೇವರು ಆದುಕೊಂಡ್ರು. அப்போ நம்ம தேவ சமூகத்திலே சொன்னதே செய்யும்போது, ನಾವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳೋದನ್ನ ಮಾಡುವಾಗ ஆண்டவர் அதை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவர் வல்லவர். ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತರು. அவர்களை வைத்து தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியதா இருக்கும். ಅವರನ್ನ ಇಕ್ಕಿ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ. நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்யறோம்னு சொன்னா, ನಾವು ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ நம்முடைய ಅಂದ್ರೆ பிள்ளைகளை குறித்து நம்ம ஆண்டவருக்கு என்று நம்ம என்ன செய்றோம்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ದೇವರ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், ನನ್ನ ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸ್ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ அப்படின்ட்டு நம்ம என்ன செய்றோம்? ಹಾಗಂದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், ನೆನೆಸ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆனா நல்லா படிச்சு ಅದನ್ನೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா, ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ என்ன செய்றோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? சொல்லுங்களேன். ಮನಸ್ಸು ಬದಲಾಗುತ್ತೆ. ஆனா தேவ திட்டம் என்ன? ದೇವರ ಚಿತ್ತ ಏನಂದ್ರೆ நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ தேவ கிருபை
அந்த குழந்தையின் மீது இருந்தபடினாலதான் ದೇವರ ಕೃಪೆ ಆ ಮಗು ಮೇಲೆ ಇರೋದ್ರಿಂದಲೇ இந்த அளவுக்கு மேல் நிலைமையில அவனை வைத்திருக்கிறார். ಆ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ಮೇಲೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ஆனா அதை மறந்து நம்ம என்ன செய்யறோம்? ಅದನ್ನ ಮರೆತು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? என்ன செய்யறோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா கஷ்டப்பட்டான், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದಾನೆ, ಚೆನ್ನಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟನು. ஆனா ஞானத்தை தந்தவர் யாரு? ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? அதை மறந்துடுற முக்கியமா. ಅದನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஞானம் இல்லைன்னு சொன்னா, ಜ್ಞಾನವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலையும் ನಾವೆಷ್ಟೇ ಕಷ್ಟಪಟ್ಟರು எதுவுமே என்ன செய்ய முடியாது. ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எல்லாமே கடைசியில ஜீரோல தான் முடியும். ಎಲ್ಲ ಸೊನ್ನೆಯಾಗಿ ನಿಲ್ಲತ್ತೆ. சோ ஞானத்தை தருகிறவர் ஆண்டவர், ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವವರು ದೇವರು, பலத்தை தருகிறவர் தேவன். ಬಲವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು. நான் வேலை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை தரலன்னு சொன்னா, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ನನಗೆ ಬಲ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ எப்படி என்னால வேலை செய்ய முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ? எல்லாருக்குமே இந்த கேள்விதான். ಎಲ್ಲರಿಗೂ ಇದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಆಗಿದೆ, இல்லையா? ಅಲ್ಲವೇ? நான் கஷ்டப்பட்டேன், ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟೆ. கஷ்டப்படுறதுக்கு என்ன வேணும்? ಕಷ್ಟಪಡೋದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? பலன் வேணும். ಬಲ ಬೇಕು. அந்த பலம் எங்க இருந்து வரும்? ಆ ಬಲ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? நான் சாப்பிடல பலம் வராது. ನಾನು ತಿನ್ನೋ நல்லா கவனம் வச்சுக்கிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. தேவன் நம்மை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக நம்முடைய சரீர பலன் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவச்சனமே, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಏನು என்னை ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றுதான் வேத வசனம் சொல்லப்படுகிறது. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತನ ಎಲ್ಲ ಮಾಡೋದಕ್ಕೆ ನನ್ನ ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವೇದ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತೆ. அப்போ தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பலப்படுத்தும் போதுதான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ಒಂದೊಂದು ನಿಮಿಷ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಾಗಲೇ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ. ஆம் தேவச்சனமே, ಹೌದು ದೇವ ಜನರೇ. அதன் நிமித்தமாகதான், ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ ஒருவேளை நாம் துயரப்படலாம், துக்கப்படுவது, ಒಂದು ವೇಳೆ ನಾವು ದುಃಖ ಪಡಬಹುದು, அதன் மத்தியிலும் ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ தேவனை நாம் உண்மையாக தேடும்போது, ದೇವರು ನಿಜವಾಗಿ ನಾವು ಹುಡುಕುವಾಗ, தேவ சமூகத்தை தேடும்போது, ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಹುಡುಕುವಾಗ நமக்கு அந்த துயரத்தை மாற்ற அவர் வல்லவராய் ಆ இருக்கிறார். ದುಃಖವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த அண்ணால் பட்ட அவமானம், ಈ ಹನ್ನಾಲ ಹೊಂದಂತ ಅವಮಾನ, அவர் பட்ட துயரம், ಅವಳು ಪಟ್ಟಂತ ಒಂದು ದುಃಖವು கணவனே எவ்வளவு சொன்னாலே அவரால் என்ன செய்ய முடியல, அந்த துக்கத்தை ಗಂಡನಿಗೆ அடக்கிக் கொள்ள முடியல. ಆ ಗಂಡ ಕೂಡ ಹೋಗಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದ್ರು ಕೂಡ ಆ ದುಃಖವನ್ನು ಅವಳು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவமானம். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ಅವಮಾನ. யாரு? ಅಣ್ಣಳಿಗೆ. அண்ணால யார அவமானப்படுத்துறாங்க? ಯಾರು ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾರೆ? பார்த்தவங்க எல்லாமே ஒரு பக்கம் அவமானம். குழந்தை இல்லையாமா உனக்கு? ನೋಡೋರೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾರೆ. உனக்கு குழந்தை இல்லையா? ಮಕ್ಕಳಿಲ್ವೇ? ஆனா எல்கான் சொல்றாரு, 10 குழந்தைகளுக்கு மேலாக நான் இருக்கிறேன் உனக்கு. ಎಲ್ಕಾನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, 10 ಮಕ್ಕಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚು ನಾನಲ್ಲವೇ? ஆனா மெய்யான சமாதானம் உங்களுக்கு கிடைச்சதாங்க பார்த்தோன்னு சொன்னா, ಅದು ನಿಜವಾದ ಒಂದು ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತೆ? நிச்சயமாக இல்ல. ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅಲ್ಲ. ஆனா அவங்க தேவ சமூகத்துக்கு போறாங்க, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋದ್ರು, தன்னுடைய இதயத்தில் இருந்த அத்தனை பாரத்தை அங்கேயே அவங்க ஊற்றுறாங்க, ತನ್ನ ಹೃದಯ ಭಾರವನ್ನು ಹಂಗೆಲ್ಲ ಸುಡಿದ್ರು, தேவ சமூகத்துல பொருத்தனை பண்றாங்க, ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು. அது அவங்க கேட்கக்கூடிய காரியம் சரியாக கேட்கறாங்க. ಆದ್ರೆ ಅವರು ಕೇಳುವಂತ ಕಾರ್ಯವು ಸರಿಯಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்கல, ದೇವರೇ ನನಗೆ ಒಂದು ಮಗು ಕೊಡೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿಲ್ಲ, துல்லியமாக கேட்கறாங்க, ஸ்பஷ்டವಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் என்று, ನನಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗು ಬೇಕೆಂಬುದಾಗಿ. சோ அப்ப தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும்போது, ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ நமக்கு என்ன தேவையோ, ನಮಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆಯೋ அதை மட்டும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? ಅದು ಮಾತ್ರ ದೇವರ ಮುಂದೆ துல்லியமாக கேட்கணும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೇಳಬೇಕು, ஸ்பஷ்டವಾಗಿ ಕೇಳಬೇಕು, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೇಳಬೇಕು. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்க வேண்டும் என்பது கடைசியில மறந்துடும். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಏನು ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಡೆದಂಗ ಮರೆತು ಹೋಗ್ತೀವಿ. எல்லா காரியங்களையும் ஜெபித்து ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ நம்முடைய எதற்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் போனோம் என்பதே மறந்து போயிடுறோம். ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋಗಿದೀವಿ ಅನ್ನೋ ವಿಷಯನ ಮರೆತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. அப்படி இல்லாதபடிக்கு, ಹಾಗೆ ಇಲ್ಲದಾಗೆ தேவ சமூகத்துக்கு முதலாவது நான் எதற்காக ஜெபிப்பதுக்கு போறேன், ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ என்ன காரியத்துக்காக நான் ஜெபிப்பதுக்கு போறேன், ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, அந்த எண்ணம் நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? ಆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಗಿರಬೇಕು? கிளியரா இருக்கணும், ಸ್ವಚ್ಛವಾಗಿರಬೇಕು. அப்படி இல்லைன்னு சொன்னா
ಹಾಗೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்ம இங்க வந்து உட்கார்ந்தோ வேஸ்ட் தான். ನಾವಿಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳೋದು ವ್ಯರ್ಥವೇ. இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போறேன், ನಾವಿತ್ತು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, எதற்காக நான் போறேன்? முதலாவது கேள்வி. ಯಾವತ್ತಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ? ಮೊದಲನೇದಾದ ಪ್ರಶ್ನೆ, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋದಕ್ಕಾಗಿ. நல்லது, ಒಳ್ಳೆಯದು. ஆனா எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில யாரும் வரமாட்டீங்களா? ಆದ್ರೆ ಯಾವ್ದು ರೀತಿಯಾದ ಒಂದು ಕೃಪೆನ ಹೊಂದಿಕೋಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಬರೋಲ್ಲವಾ? விடுதலை பெர்மனன்ட் வரமாட்டீங்களா? ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕನ್ನೋ ಬರಲ್ಲವಾ? சோ ಅದ ಮೇನ್ ನಮ್ಮ ಕಾನ್ಸೆಪ್ಟಾ எடுத்துக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும். ಅದೇ ನಮ್ಮ ಗುರಿಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் போது, ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುವಾಗ, வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசும்போது, ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ அந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியே செய்ய தேவச்சனமே. ವಾಕ್ಯದ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ ದೇವಚನ. அந்த வார்த்தைகள் உங்களை விடுவிக்கும். ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೆ. அந்த வார்த்தைகள் உங்களை சமாதானப்படுத்தும். ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಸಮಾಧಾನಪಡಿಸುತ್ತೆ. சோ அப்ப ஜெப மனநிலை நம்ம வரணும். ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಬರಬೇಕು. வீட்டிலேயே ஜெபித்து வரணும். ಮನೆಯಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. இங்கே ஜெபத்தோடு கூட நாம் இருக்கணும். ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾವು ಇರಬೇಕು. அப்போதுதான் அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட கிரியே செய்யும் ಆವಾಗ தேவச்சனமே. ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತೆ ದೇವಜನರೇ. சோ இங்க அன்னாள பார்க்கும்போது, ಅನ್ನಾಲ್ ನೋಡುವಾಗ தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ துல்லியமாக ஜெபித்தார்கள். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು, என்ன தேவையோ அதுக்கு மட்டும் ஜெபித்தார்கள். ಏನು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು, அதுக்கு மீண்டுமாக ஆண்டவருக்கு தான் என்ன செய்கிறேன் என்பதை ஆண்டவருடைய சமூகத்துல அவர்கள் ஒரு ஒப்பந்தமாக செய்து கொண்டார்கள். ಅದರ ನಂತರ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡ್ಲು. அந்த பொருத்தனையோடு கூட அவங்க பின் திரும்புறாங்க. ಆ ವಿಜ್ಞಾಪನೆ ಒಂದಿಗೆ ಅವಳು ಹಿಂದಿರುಗಿದ್ದಾಳೆ. ஆண்டவர் அவருடைய இதயத்தை பார்க்கறாங்க. ದೇವರು ಅವ್ರ ಹೃದಯನ ನೋಡಿದ್ರು. அப்படியே அவர்களுக்கு வாய்க்க செய்கிறார் தேவச்சனமே. ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತೆ. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும், ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಕೂಡ நீங்க தேவ சமூகத்துல, ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ நீங்க ஜெபத்தோடு கூட இருக்கும்போது, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಇರುವಾಗ உங்களுடைய தேவைகள் என்ன என்பது அறிந்த தேவன் ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದಂತ ದೇವರು நிச்சயமாக உங்களுடைய மனவிருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ இருக்கிறார். ಮನಸ್ಸಿಂತ ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதே போல இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கும்போது, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲೊಂದು ಸಮೂಹಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நீங்க அதிலேயே 15வது வசனத்தை படிங்களே. 15 ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಅದರಲ್ಲಿ. தமிழ்ல படிங்கம்மா. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதிவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 18வது வசனம் படிங்கம்மா. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில தயை கிடைக்க கடவுது. திரும்ப அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ ஜெபம் பண்ணுவத ಆ ಸ್ತ್ರೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ யார் பார்க்கறாங்க? ಯಾರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ? ஒரு தேவ மனுஷன் பார்க்கறாரு. ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. ஆனா ಆದರೆ அவರಿಂದ அந்த ஸ்திரீனுடைய இதயத்தினுடைய வேதனையை அறிந்து கொள்ள முடியல. ಆ ಸ್ತ್ರೀ ಹೃದಯದ ವೇದನೆಯನ್ನು ಅವನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஆனா அவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, உனக்கு இன்னும் ನಿನಗೆ ಇನ್ನೂ மதுவா இருந்தா போதை தீரலான்னு கேட்கிறார். ಮದ್ಯಪಾನದ ಮತ್ತು ಇನ್ನೂ ಇಳಿದಿಲ್ಲವೇ? அதுக்குதான் 15வது வசனத்துல அவங்க என்ன செய்றாங்க? ಅದಕ್ಕೆ 15 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? உன் அடியாள் எந்த விதமான மதுவையோ திராட்சை ரசத்தையோ அறியவில்லை. நான் மிகுந்த ಕ್ಲೇಶமுள்ள ಸ್ತ್ರೀ. ಯಾವ ಮದ್ಯಪಾನವು ನಾನು ತಗೊಂಡಿಲ್ಲ, ನಾನು ದುಃಖಭರಿತಳಾಗಿದ್ದೀನಿ. என்னுடைய துக்கத்தை முழுமையாக நான் என்ன செய்றேன்? ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன். ನನ್ನ ದುಃಖವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಸುರಿತಿದ್ದೀನಿ. இதயத்துல ரொம்ப வேதனை இருந்துச்சுன்னா, ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ವೇದನೆ ಇರುವುದಾದರೆ எப்படி ಅಳುவீங்க? ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ? கதறி அழுறீங்களா?
சத்தமே வெளியில வராது. சப்தவே ஆச்சே ಬರಲ್ಲ. ಬಿಕ್ಕಿಲ್ಸಿ ಬಿಕ್ಕಿಲ್ಸಿ கண்ணுல தானாகவே தார தாரையாக கண்ணீர் ஒடிந்து கொண்டே இருக்கும். ಕಣ್ಣಲ್ಲಿ ತಾನಾಗಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿತಾರೇ ಇರುತ್ತೆ. நம்முடைய உதடுகள் மட்டுமே என்ன செய்யும்? ನಮ್ಮ ತುಟಿಗಳು ಮಾತ್ರ அதிர்வு ஏற்படும், ನಡುಗ್ತಿರುತ್ತೆ, அதிர்வு ஏற்படும், ನಡುಗ್ತಿರುತ್ತೆ. எத்தனை ஜனங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கோ எனக்கு தெரியல. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಅನುಭವ ಇದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. சோ அதுதான் தேவ சமூகத்துல மெய்யாக நம்முடைய இதயத்தை ஊற்றக்கூடிய நிலைமை தேவச்சனமே. ಅದುವೇ ನಮ್ಮ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಕರಗಿಸಿ ಊಹಿಸೋದು. அன்னாடுடைய வாழ்க்கையில இதுதான் அவங்க செய்தாங்க. ಅನ್ನಲ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೇ ಅವಳು ಮಾಡಿದಳು. அதை பார்த்துதான் இவர் கேள்வி கேட்கிறாங்க. ಅದನ್ನ ನೋಡಿ ಇವಳು ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಿದ್ದಾನೆ. ஏன்னா அவருடைய ஜப சத்தம் கேட்கல. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಲ್ಲ, ಸಪ್ತೋ ಕೇಳಿಲ್ಲ. அவர் ಉದಡುகளை மட்டும் தான் பார்க்கறாரு, ತುಟಿகளை ಮಾತ್ರ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ, இதயத்தை பார்க்கல. ಹೃದಯವನ್ನು ನೋಡಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் இதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய இதயத்தை பார்த்து ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். ಮನಚಿಂತೆ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ அடுத்ததான் அவங்க போய் என்ன செய்றாங்க? ಅದಕ್ಕೆ ನಂತರ ಅವರು ಏನು ಹೋಗಿ ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ, ಭೋಜனம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದಲ್ಲ ಹೋಗಿ. ಅದಕ್ಕೆ பின்பு அவருடைய முகத்துல துக்கம் ಕಾಣವಿಲ್ಲ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅದ ನಂತರ ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ದುಃಖ ಕಾಣಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நாம் போய் ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ மெய்யாகவே நம்முடைய இதயத்தை ஊற்றி விட்டோம் என்று சொன்னால், ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಅವರ ದೇವರ ಮುಂದೆ நம்முடைய பாரத்தை எல்லாம் அங்க இறக்கிட்டோம் என்று சொன்னால், ನಮ್ಮ ಭಾರವೆಲ್ಲ ಇಳಿಸಿಬಿಟ್ಟು ಅಂತ ಗೊತ್ತಾ ಹೇಳಿದ್ರೆ மீண்டுமாக அந்த பாரம் நம்மை தொடராது, ಮತ್ತೆ ಆ ಭಾರವು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ. அதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். ಅದೇ ಈ ವಾಕ್ಯದ ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்றோம்னா, ನಾವು ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ இங்க வரோம், ಇಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ, ஜெபம் பண்றோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, அந்த காரியங்களை இங்கே விட்டுட்டு போறது இல்ல. அந்த பாரத்தை ಆ ಭಾರವನ್ನು ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஜெபம் பண்ணி இருக்கிற, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೀನಿ, ஆண்டவர் என்ன செய்யறாரோ, ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ, இங்கே நமக்கு என்ன வந்துருச்சு? ಇಲ್ಲ ಏನಾಯ್ತು? ಸಂಶಯ, சந்தேகம் வந்துருச்சு. ಇಲ್ಲೇ ಸಂಶಯ ಉಂಟಾಯ್ತು. அப்ப எப்படி உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற முடியும்? ಆದ್ರೆ ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಇಷ್ಟವು ದೇವರು ನೆರವೇರಿಸ್ತಾರೆ? இங்க இவங்க சந்தேகப்படல, ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಂಶಯ ಪಟ್ಟಿಲ್ಲ. உம்முடைய வார்த்தையின்படியாகவே ஆக கடவுது, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಂತೆ ಆಗಲಿ. எலியா சொல்றாரு, அடுத்த வருஷம் உனக்கு இதே நாளுல உனக்கு நிச்சயமாக குழந்தை இருக்கும்னு சொல்றாரு. ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಬರುವಂತ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದೇ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲೊಂದು ಮಗು ಇರುತ್ತೆ. அவங்க சொல்லக்கூடிய காரியம், ಅವನು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯ நீங்க ನೀವು சொல்லப்படியே ஆக கடவுது, ಹೇಳಿದಂತೆ ಆಗಲಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில, ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನ ಮಾಡಿದ ದಿನದಲ್ಲಿ யாரெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு போய் விடுதலை பெற்றார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅವ್ರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಂಡ್ರು, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ಅವರನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸವು உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அப்ப விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவ சமூகத்திலேயே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவஜனமே, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வருகிறோமோ, ನಾವು ಯಾವ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ಬರ್ತೀವೋ, நம்முடைய விசுவாசத்தை அப்படியே ஆண்டவர் வைர்த்திக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ವಿಶ್ವಾಸನ ಆಗಲೇ ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ದೇವ ಶಕ್ತನಾಗಿದೆ ದೇವಜನ. அப்ப தேவ சமூகத்துக்கு வரும்போதே நமக்குள்ளாக ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬರುವಾಗಲೇ ನಮಗೊಂದು ನಿಶ್ಚಯ ಇರಬೇಕು. அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வரணும். ಆ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ನಾವು ಬರಬೇಕು. நான் தேவ சமூகத்துக்கு போறேன், ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ, இதை பெற்றுக்கொள்கிறேன் ನಾನು ಇದನ್ನ ಹೊಂದಿಕೊಂತೀನಿ என்ற மனநிலையில வரும்போது, ಆ ಒಂದು ಮನಚಿಂತೆಯಿಂದ ಬರುವಾಗ நிச்சயமாக நீங்கள் பெற்று செல்வீர்கள். தேவஜனமே, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ದೇವಜನರೇ. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 37வது அதிகாரம் 37ನೇ ಅಧ್ಯಾಯ 35வது வசனம். 35ನೇ ವಾಕ್ಯ. 37 35 ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ದುಃಖ ಶಮನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದಾಗಿಯೂ ಅವರ ಶಾಂತಿಯನ್ನು ನಾನು ಹೀಗೆ ಹಂಬಲಿಸುತ್ತಾ ನನ್ನ ಮಗನಿರುವ
ಪಾತಾಳವನ್ನು சேருவேனோ அந்தனு. தமிழ்ல படிங்கம்மா. அவனுடைய குமார்த்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றார். யார் இங்க சொல்றாங்க? யாக்கோபு. ஏன்? ಯಾಕೆ யோசேப்பை குறித்து அப்படி சொல்றாங்க? ஏன் யோசேப்பை குறித்து மட்டும் அப்படி ಯೇಸಪ್ಪನ சொல்லணும்? ಕುರಿತಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ, ಯಾವ್ದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಇತರಿಯಾಗಿ? ஏன் மீதி உள்ளவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? ಬಾಕಿ ಇದ್ದವರೆಲ್ಲ ಏನಾದ್ರು? யோசேப்பை அவர் அந்த அளவுக்கு என்ன செய்தார்? நேசித்தார். ಯೇಸಪ್ಪನು ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ಅವನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ದ. யோசேப் மீது அந்த அளவுக்கு அவரு நேசத்தை வைத்திருந்தார். ಯೇಸಪ್ಪ ಮೇಲೆ ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ಅವನು ಪ್ರೀತಿ ಇಕ್ಕಿದ್ದ. ஒரு மனுஷனே தன்னுடைய பிள்ளைகள் மீது இந்த அளவுக்கு நேசம் வைத்தால், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ನಿಟ್ರೆ, உங்களை உருவாக்கின தேவன் உங்கள் மீது எவ்வளவு கருசனை கொண்டிருக்கிறார், எவ்வளவு நேசத்தை வைத்திருக்கிறார் என்று கொஞ்சம் சிந்தியுங்களே தேவஜனமே. ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಕ್ಕಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಿವೆ. அதனால்தான் ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார் தேவஜனமே. ಅದರಿಂದಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. அதனால்தான் எல்லா ஜனங்களிலிருந்து உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ಅದರಿಂದಲೇ ಎಲ್ಲ ಜನರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். ಲೋಕದಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ இந்த சூழ்நிலையில, ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நிச்சயமாக கஷ்டங்கள் வரும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕಷ್ಟ ಬರುತ್ತೆ, அவமானங்கள் வரும், ಅವಮಾನ ಬರುತ್ತೆ, நிந்தனைகள் வரும், ನಿಂದೆ ಬರುತ್ತೆ, துக்கம் ஏற்படும். ದುಃಖ ಸೃಷ್ಟಿಯಾಗತ್ತೆ. ஆனா எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும் தேவச்சனமே. ಆದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಸಾಧ್ಯ. எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்ள வேண்டும். ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿ ನಡಿಬೇಕು. பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಭಾಗ್ಯವಂತನು. ஒருவேளை இன்னைக்கு நீங்க துயரத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? ಒಂದು ವೇಳೆ ನೀವು ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ, உங்களுடைய துயரத்தை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ದುಃಖವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ದೇವರಾದ ಯೇಸು ஒரೇ ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஏசாயா 60வது அதிகாரம் ಏಸಾಯ 60 20வது வசனம். 20ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா 60 ಏಸಾಯ 60. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ಕರ್ತನೇ ನಿನಗೆ ನಿತ್ಯ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ನಿತ್ಯ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ஒருவேளை இருளில் இருந்து நீங்க வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇರುಳಿಂದ ನೀನು ಬಂದಿರಬಹುದು. எனக்கு எதுவுமே தெரியலன்ட்டு வந்திருக்கலாம். ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நான் என்ன செய்வது என்று தவித்து வந்திருக்கலாம். ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದುಃಖ ಸಹಿಸಿ ಬಂದಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறேன். ನಾನು ನಿತ್ಯ ಬೆಳಕನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ದುಃಖ ದಿನಗಳು ಮುಗಿದೋಗುತ್ತೆ. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ದುಃಖ ದಿನಗಳು ಮುಗಿದೋಗ್ತವೆ. தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. தேவ சமூகத்தில் நம்மை ஆராயுவோமா? ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸೋಣ. நம்மை ஆராயுவோம். ನಾವು நம்ம எந்த மனநிலையில வந்திருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ? துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಾ? துயரத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಾ? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு, ನಿಮ್ಮ ದುಃಖನ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உங்கள் பக்கத்துல கடந்து வந்திருக்கிறார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்க எந்த வேதனையில வந்திருக்கீங்க, ಯಾವ ವೇದನೆಯಿಂದ ಬಂದಿದ್ರು, என்ன துக்கத்தோடு கூட வந்திருக்கீங்க, ಯಾವ ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ರು ಕೂಡ அவருடைய சமூகத்துல சொல்லுவீங்களா? ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀರಾ? அவருடைய சமூகத்துல சொல்லுவீங்களா? ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை போஷிப்பதற்கு யாரும் இல்ல ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಪೋಷಿಸೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, என்னை பராமரிப்பதற்கு யாரும் இல்ல ஆண்டவரே, ಪರಾಮರಿಸೋದಕ್ಕೆ